ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் நடக்க போகிறது. அதாவது ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஃபேமிலியாக உள்ள என்ட்ரி கொடுக்க போகிற ஒரு குடும்பம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜன். ஸோ சாண்ட்ராவோட ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே போகிறாங்க. என்னங்க ஃபஸ்ட்டே வந்துட்டாங்க, அப்போ இவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு டைட்டிலாம் கிடைக்க போகிறது கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபேமிலியாக வந்தவங்களுக்கு யாருக்குமே இது வரைக்கும் டைட்டில் அடித்தது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா வர போகிறதுக்கு இல்லை, இருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி தான் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரஜன் உள்ளே வரும்போது அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த ட்வின்ஸ் குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே வராரு. ஸோ சம்பவம் போல இருக்குது. ஆக்டிவிட்டி ஏரியாவில் தான் அவங்க வர விஷயங்கள் வருது. அது வரும்போதே இப்படி லவ் சிம்பிளோடு வராங்க. அவங்க பார்த்துட்டு செம்மையாக வந்து கதறி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் ஹக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தனியாக வந்து பெட்ரூமில் உட்கார வச்சு பேசுகிறாரு நம்ம பிரஜன். என்ன ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காரு. ஒரு வேளை கண்டிப்பாக திவ்யா போன வாரங்கள் பார்த்தீங்கன்னா திவ்யாவோட விஷயங்களை பற்றி நான் கண்டிப்பாக போய் பேசணும்னு சொல்லிட்டு பிரஜனும் சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ அந்த விஷயங்களை வந்து அங்கே வந்து அட்ரஸ் பண்ணுறாரு போல இருக்குது. ஸோ கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் வந்துட்டு திவ்யாவுக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு ஒட்டுற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. இப்போ திவ்யா ஒரு சில விஷயங்கள் கனிக்கிட்ட அது சாண்ட்ராவை பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் இவர் சொல்லி கொஞ்சம் உஷாராகி அப்படின்னு சொன்னார்னா செம்மையாக இருக்கும். அதே மாதிரி விஜய பார்வதியை பற்றி தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்னா வெளியில் வந்து ட்ரெண்டிங்கில் போச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் பெட்டில் உட்காந்து ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு என்ன அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காக இருப்பாங்க. அதை வந்துட்டு நிறைய பேர் பயங்கரமாக கிழிச்சு விட்டாங்க இல்லையா? அந்த விஷயத்தை மேபி இங்கே வந்து சொல்லி அட்ரஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கப்புறமா அழாத, உன்னோட கேமை சேஞ்ச் பண்ண சொல்லலாம். ஏன்னா போன வாரம் வழக்கம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டு இருந்தவங்க காலையிலேருந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு சாண்ட்ராவாக இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்களா, பிக் பாஸ் சீசன் எல்லா சீசனும் 18 சீசனா ஹிந்தியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கேன்னு. ஸோ அதனால் ஒரு சின்ன விஷயங்களை ட்ரை பண்ணிகிட்டா இருக்காங்களோ, இது ஒர்க் அவுட் ஆகுமோ அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் எது எப்படியோ நான் முன்னாடி ஸ்டார்டிங்கில் சொன்னது தான், கண்டிப்பாக சேச்சி வந்துட்டு இப்படியே போனாங்கன்னா டாப் 5 கன்ஃபார்மாக இருப்பாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பிரஜன் உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காரு வித் அவங்களோட கிட்ஸோட. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு ஈவினிங் மேலே தான் நடந்திருக்கும். ஈவினிங் மேலே வந்து அப்போ நைட்டும் அப்படி கிளம்புறாங்களா? ஏன்னா 24 மணி நேரம் கணக்கு வந்துடும்ல. அப்புறம் அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு இது இல்லாமல் போய்டும்ல. அதனால் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்துட்டு கிளம்பிடுவாங்க போல இருக்குது. ஈவினிங் மேலே தான் வராங்க போல இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் யாரோட ஃபேமிலிக்காக காத்துட்ருக்கீங்க? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.